லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். அக்னேஷ், நீங்க என்ன சார் கூட்டணியில திமுக அதிமுக யார் பலமா இருக்காங்கன்னு பாருங்க. திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கூட்டணியிலையுமே 13 கட்சிகள் இருக்கிறாங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியில் ஆளுகிற மாநில கட்சி திமுகவும் மத்தியில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி காங்கிரஸும் இருக்குது. அதே மாதிரி தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி அதிமுகவும் மத்தியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி பாஜகவும் இருக்குது. அப்போது கட்சிகளும் ஆளுகிற கட்சியும் எதிர்க்கட்சியும் ரெண்டும் சமதளத்தில் இயங்குகின்றன. அப்படிதான் நான் பார்க்குறேன். அப்போ நீங்கள் சமபலத்தில் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அதை சொல்ல. ஆனால் திரு ஸ்டாலின் என்ன சொல்கிறாங்க, 21 கட்சிகளோடு ஒரு மெகா கூட்டணியை உருவாக்குறோன்னு ஸ்டாலின் சொல்கிறார். இதுக்கு முன்னாடி அதிமுக எப்படி இணை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? அதில் 3 விஷயத்தை பார்க்கணும். நீங்கள் கட்சிகள் எத்தனை கட்சிகள் வேண்டுமானாலும் இருக்கலாம். 2019 திமுகவிற்கு 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்தது தமிழக மக்கள் தான். 2021 ஆளுங்கட்சியாக ஆக்கியது இதே தமிழக மக்கள் தான். ஆனால் அப்பையெல்லாம் அவங்க பாஜகவை எதிர்த்தது அவங்களுக்கு கை கொடுத்துச்சு. ஆனால் 2021 ஆளுங்கட்சியாக வந்ததற்கு பிறகு அவர்களுடைய பேச்சுக்கு வலிமை இல்லை, பேச்சில் நம்பிக்கை இல்லை, மூலச்செலவை செய்கிறாங்க. 2. 3வது, காங்கிரஸுக்குள்ளேயே அதிமுக பாஜக இங்கே போட்டிருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் மதுராந்தகத்தில் மேடையில் இருந்ததை பார்த்தோம். ஆனால் மறுமலர்ச்சி எதிர்த்தாப்புல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் எந்ததை எதிர்த்து நடைபயணம் மேற்கொண்டார்? தமிழ்நாட்டில் மது எதிர்த்து. புரியுது அக்னீஸ்வர் சார். ஆனால் காங்கிரஸ் ஏன் போகல? 2. 3வது, இப்ப காங்கிரஸ் ஏன் குழு அமைச்சிருக்கு? கேசி வேணுகோபால் தலைமையில பிரவீன் சக்கரவர்த்தியை ஏன் தமிழ்நாட்டில் செல்வ பெருந்தகை அண்ணனால ஏன் நீக்க முடியல? பயம், தாவேகா பக்கம் போயிருவாங்களோ என்று திமுக. இல்ல சார், இன்னைக்கு கூட மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு, நாங்களும் எங்கள் தலைவரும் திரு ஸ்டாலின் அவர்களும் நட்போடு இருக்கிறாங்க, எங்களுக்குள்ள பிரச்சனையை உருவாக்குறதுக்கு சில எம்எல்ஏக்கள் முயற்சி செய்யறாங்க அப்படின்னு தான் சொல்றாரை தாண்டி கூட்டணி வலிமையா இல்லைன்னு சொல்லலை. இன்னொரு பக்கம் ஸ்டாலின் 21 கட்சிகளோடு கூட்டணிங்கிறாங்க. இந்த பக்கம் தொடர்ந்து தோல்வியை சந்தித்த அதிமுக. ரெண்டையும் எப்படி நம்ம ஒரு சம பலத்தில் வச்சு பார்த்துட முடியும்? தமிழ்நாட்டில் 63 கட்சிகள். அண்ணன் மல்லை சத்யா, அது மாதிரி பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய புதுசாக ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு 100 கோடி ரூபாய் இருந்தால் தமிழ்நாட்டில் யார் வேண்டும்னாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்களோ நானோ ஒரு 50 கோடி ரூபாய்க்கு வருமான வரி கட்டியிருந்தா நம்ம கட்சி ஆரம்பிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த பணத்தை பாதுகாப்பதற்காக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறார்கள், நாட்டிற்காகவோ தொண்டு செய்யவோ கிடையாது. ஆனால் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது 63 கட்சிகளில் அதிமுக பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய இந்த 13 கட்சிகளை இது பண்ணிட்டு 50 கட்சிகள் திமுக கூட்டணிக்கு வந்தாலும் திமுக இந்த இடத்தில் சரிவைத்தான் சந்திக்கும். சார் கொஞ்சம் உடைச்சு பேசுங்க சார். ஒரு அசுர பலத்தோடு இருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்துறதுக்கு இந்த கூட்டணி போதுமா அதிமுக? நான் இப்ப சொல்றேன், நீங்க அசுர பலத்தோடு தானே இருக்கிறீங்க. 5 ஆண்டுகளுக்கு மேல நீங்க ஏன் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்த முடியல? 6வது வருஷம் சார். ஊர்ல பஞ்சாயத்து கவுன்சிலர் எல்லாம் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதிமுக நடத்துச்சா சார்? சார் அன்னைக்கு வழக்கு போட்டது யார் சார்? அன்னைக்கு எதிர்க்கட்சியாக இருந்தவங்க திமுக உயர்நீதிமன்றத்தில் ஐயா கிருபாகரன் சேட்ட இவங்க சரியான இடஒதுக்கீடு பின்பற்றலன்னு வழக்கு போட்டது யார் சார்? சரி, அதே நீங்க நடைமுறைப்படுத்தி இல்ல எல்லாம் சரியா தான் இருக்குது, நீங்க ஏன் சார் நடத்தல? அப்ப ஆளுங்கட்சி அதிமுக இருக்கிற போது வழக்கு போட்டு நிறுத்தினாங்க. இவங்க எதிர்க்கட்சி ஆனதற்கு பிறகு அதே மாதிரி தான் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, நாங்க நடத்த முடியாது. சரி, அது கூட விடுங்க, ஊரக உள்ளாட்சி தேர்தல் விடுங்க. சென்னையில் 5 மாமன்ற உறுப்பினர்கள் கவுன்சிலர் இறந்துட்டாங்க, ஏன் தேர்தல் நடத்தல? நீங்க நிறுத்தினா ஒரு காரணம், அவங்க நிறுத்தினா இன்னொரு காரணம். ரெண்டுமே நீதிமன்றத்தில் வழக்கு தானே இருக்குது. அந்த அதிமுக நிறுத்தினதுக்கு யார் காரணம்? அத சொல்லுங்க சார். அதைத்தான் முதல்ல சொன்னேன் சார்.
ஆகையினால இங்க உங்களுடைய நிலைப்பாட்டின்படியே நீங்க இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் மக்கள் நம்பினாங்க. வாங்கின கடன் எவ்வளவு, உயர்த்தின வரி எவ்வளவு, தமிழ்நாட்டில் மத்திய அரசு போடக்கூடியது 18% சரக்கு மற்றும் சேவை வரி. ஆனா தமிழ்நாட்டில் மதுபானத்திற்கு மட்டும் ஏறத்தாழ 200% வரி, 48,000 கோடி. இதை காமிச்சுதான் உலக வங்கியிலே கடன் வாங்குறாங்க. ரீபேயிங் கெப்பாசிட்டி, எங்களுக்கு கடன் கொடுங்க, நாங்க நிறைய பேரை குடிக்க வைக்கிறோம். சார் 2019 இருந்து தேர்தலை சந்திச்சிட்டு இருக்காரு சார். அதனால ஒரு தேர்தல்ல தோல்வி அடையல சார். சரி, நான் கேட்கிறேன், 2010 கலைஞர் அவர்கள் அன்றைய ஜாஃபர் சேட் உளவுத்துறை உயர் அதிகாரியாக இருந்தபோது என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயா, நீங்க 2011 170 சட்டமன்ற உறுப்பினர்களோடு நீங்கள் மீண்டும் அசுரபலத்தோடு ஆட்சிக்கு வருவீங்க. ஆனா திமுக அதனால்தான் அதிகாரிகள் சொல்லுவதை எல்லாவற்றையும் நம்பாத கலைஞர் அன்றைக்கு ஜாஃபர் சேட் சொன்னதை நம்பினார். அதிகாரி சொல்றது எல்லாத்தையும் நம்ப கூடாது. புரட்சி தலைவர் எல்லாத்தையும் நம்ப மாட்டாரு. நான் ஒன்னு சொல்லவா, அன்னைக்கு 2011 கூட்டணிகள்லாம் மாறிச்சு, கூட்டணி கால்குலேஷன் மாறிச்சு. ஆனால் இந்த வெற்றி கூட்டணியை அவங்க தொடர்ந்து வச்சிட்டு இருக்காங்க சார். அதுதான் சார், 2011 எதிர்க்கட்சியா கூட வர முடியல. சரி விடுங்க, அப்பதான் ஒரு தடவை கூட்டணி அமைக்க முடியல. இப்ப அதே வெற்றி கூட்டணி கண்டினியூ ஆகுது இல்ல தமிழ்நாட்டுல. 40க்கு 40 2014 ஏன் தோத்தீங்க? 2016 ஏன் தோத்தீங்க? கூட்டணி இல்ல. 2012 புதுக்கோட்டை இடைத்தேர்தல் 2014 கூட்டணி இல்ல, காங்கிரஸ் தனியா இருந்துச்சு, திமுக இருந்துச்சு, 2G ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேல இருந்துச்சு. ரைட். இன்னைக்கு எதுவுமே இல்ல, ஆனா எதுவுமே செய்யல. ஒத்துக்கிறீங்களா? காலை சிற்றுண்டி ஒன்றை தவிர, அது கூட அதிமுக ஆட்சியில் நுங்கம்பாக்கத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்தார்கள். அன்றைய அதிமுக அரசு துவக்கி வச்சுச்சு. ஆனா இன்னைக்கு அந்த காலை சுற்றுண்டி, அது மாதிரி பெண்களுக்கு இலவச போக்குவரத்து பயணம், இது இரண்டை தவிர திமுக ஆட்சி உரிமை தொகை என்ன 5 வருஷம் கொடுத்துட்டீங்களா? என்ன எல்லாத்துக்கும் கொடுத்துட்டீங்களா? என்ன ஆட்சி வந்ததற்கு பிறகு பெண்களுக்கு நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் ஒரு கட்சி பெண்களுக்கு தகுதியை தீர்மானிக்கலாமா சார்? சரி சார், பெண்கள் வாக்கு எப்படி வரும்? 19 இருந்து வெற்றி பெற்ற ஒரு கட்சி, நீங்க ஒரு பெரிய ஊழல் குற்றச்சாட்டை முன்வைக்க முடியல, எந்த ஒரு கூட்டணியில அவங்களுக்குள்ளே எந்த சிதைவும் இல்லை, அப்படிங்கும்போது தோல்வியை கண்டுவிடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கால்குலேஷன் வேணும்ல. அங்கதான் சார் நீங்க கோபாலகிருஷ்ணன் சார் எந்தவித சிதைவும் இல்லை அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா? சிதைவுகள் இருக்கிறது, ஆனால் முதலமைச்சர் அவர்களினுடைய பெருந்தன்மையால் அது வெளியிலே தெரியாமல் இருக்கிறது. ஆனால் எதிர்க்கட்சியில இருப்பவர்கள் ஒரு தும்முனால் கூட ஏதோ கொரோனா இருக்குமோ, சளியே ரொம்ப நாள் பிடிச்சிருக்குது, எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு போச்சோ என்று விவாதிக்கக்கூடிய மூளை செலவை செய்யக்கூடிய நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால உண்மையை வெளியிடல. அந்த இடத்துல ஸ்டாலின் திறமையா இருக்காரு. 2024 எடப்பாடி அவர்களோடு கூட்டணியில இருந்த தேமுதிகவை கூட வச்சுக்க முடியல, புதிய தமிழகத்தை திரு எடப்பாடி பழனிசாமியால கூட வச்சுக்க முடியல. ஆனால் 2019 இருந்து இன்று வரைக்கும் எல்லா பிரச்சனைகளிலும் ஸ்டாலினால கூட வச்சுக்க முடியுதில்ல. நான் ஒன்றை சொல்லவா, நீங்கள் கேட்கிறது ஆழமான கேள்வி. ஆனால் மாற்று கட்சியில் இருப்பவர்களை திமுக அரவணைக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெருந்தன்மையோடு நடத்துகிறார். ஆனால் அந்த கட்சிக்காரர்கள், திமுக காரர்களை அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. நாடாளுமன்ற உறுப்பினராக 3.6% எடுத்த மக்கள் நீதி மையத்தினுடைய உலகநாயகன் கமலஹாசனுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர். திமுக காரர்களுக்கு எத்தனை ஆண்டாண்டு காலமா உழைச்சிருக்காங்களே, எல்லா கட்சிக்காரங்களுக்கும் அரவணைப்பாக இருக்கிறார். திமுக காரர்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். அடிப்படை தொண்டர்கள், கீழே இருக்கிறவங்க அடிமட்ட தொண்டர்கள் வேதனைகளை புழுங்கி கொண்டிருக்கிறார்கள். என்னப்பா, வெளியிலிருந்து வந்தா மட்டும் அவங்களுக்கு பதவி கொடுத்துறாங்க. அது இப்ப மாற்று கட்சியில மாறி போறாங்கல்ல, அவங்க எல்லாம் எனக்கு இந்த தொகுதி வேணும்னு கேட்டுட்டு தான் கட்சியிலே சேர்றாங்களாம். சரி, அது அவ்வளவு தூரத்துக்கு பலவீனமாக இருக்கிறது திமுக. ஆனா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே ஸ்டாலின் தான் முதலமைச்சர் அப்படிங்கறது ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா நீங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுகல இருந்து முதலமைச்சர் வர போறாங்களா, தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து முதலமைச்சர் வர போறாங்களா, இல்ல எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சரா அப்படிங்கிற அந்த முடிவு இன்னும் தெளிவாயிடுச்சா? இது நடக்க போறது தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தல். இப்ப அண்மையில இந்த PLOs என்று சொல்லக்கூடிய அரசியல் கட்சியினுடைய முகவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கட்சி
அதிமுகவும் திமுகவும் தான். இந்த 2 கட்சிக்கு தான் தலைவர்கள் அடிப்படை அர்ப்பணிப்போடு இதுவரைக்கும் வேலை செஞ்சிருக்கிறாங்க. சில ஊழல் பிரச்சனை, அந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. இந்தியாவில் ஊழல் இல்லாத கட்சி எந்த கட்சியுமே இல்லை. ஆனாலும் இந்த கட்சியை நம்பித்தான் மக்கள் வாக்களிப்பார்கள். இன்னொன்று, இங்கே நீங்கள் சொல்கிறீங்கல்ல, திமுகவில் பார்த்தீங்கன்னா எல்லா பேருமே தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் அடுத்த முதலமைச்சர்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அப்படி என்றால் அங்கே கூட்டில் இருக்கிற கட்சி எல்லாம் கரைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அவர்கள் உரிமைக்காக போராடலை, தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடல, நீட்டு விலக்குக்காக யாரும் போராடல. அப்போ இங்க ஸ்ட்ராங்கா இருக்குன்னா எல்லாருமே முதலமைச்சரை கிளைம் பண்ணுவாங்கல்ல. யாரு? அதிமுக கூட்டணியில, தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்க கரைந்து போய் விட்டாங்க. ஸ்டாலின் மட்டும் தான் முதலமைச்சரை கிளைம் பண்ணுவாரு. ஆனா இங்க எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா எல்லாருமே முதலமைச்சர் கேட்பாங்கல்ல. எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு நீங்க எந்த தேர்தல், சட்டமன்ற தேர்தல் 2000 நீங்க தான் சொன்னீங்க. 2020 நான் அதான் முன்னாடி இப்படி கேட்பீங்கன்னு தெரியும். ஆனால் 2021 நடந்த சட்டமன்ற பொது தேர்தலில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குங்கன்னு சொல்கிறீங்கல்ல, பாஜக வாங்கிய வாக்கு சதவீத அளவு 2.6. நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலில் பாஜக எவ்வளோ வாக்கு வாங்கும் எனக்கு தெரியல. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் 17 மாநிலத்தில் ஆட்சி செய்கிறவங்க நீங்கள் வாங்கிய வாக்கு என்னன்றத வேற 11.4. அப்போ வீக்கான கட்சிகளோட அதிமுக கூட்டணியில் இருக்குதா? இல்லை, பலவீனமான கட்சின்றது நீங்க தான் சொல்றீங்க. இல்ல, தமிழ்நாட்டில் தனிமையாக ஆட்சி தன்னிச்சையாக முழு பெரும்பான்மையுடன் ஆட்சி செய்யக்கூடிய தகுதி இருப்பதனால் தான் மத்தியில் பலமாக இருக்கக்கூடிய கட்சியே அதிமுகவை தேடி வந்திருக்கு. அதை புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல சூச்சுன்னு காக்காய்க்கு சோறு வைப்பது முக்கியம் இல்லை, அது சனீஸ்வர பகவானுக்கு செய்கிற நன்றி. ஆனால் சூனு விரட்டி விட்டீங்கன்னா அது ஓடி போயிடும், நீங்க தனிச்சு நின்றுவீங்க. வேண்டாம். ஆகையினால நம்முடைய தமிழ்மணி சார் சொன்னது நியாயம். இங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி, அடுத்து தாவேகாவுக்கும் நாம் தமிழருக்கும் தான் போட்டி. இப்ப தாவேகா புதுசா உருவாயிருக்கிற நிறைய கூட்டம் இருக்கே அப்படின்னு சொன்னா எந்த கட்சியிலிருந்து நிறைய பேர் இளைஞர்கள் வந்திருப்பார்கள், ரசிகர்கள். நான் அரசியல் கட்சி தலைவர்களோ அப்படின்னு சொல்ல, உறுப்பினர்களை சொல்லல, ரசிகர்கள். நாம் தமிழர் கட்சியிலிருந்து பாதி பேர் வருவாங்க, விசிகாவிலிருந்து நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க, தேமுதிகவிலிருந்து வருகிறாங்க. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் சேதாரம் குறைவாகத்தான் இருக்கும். ஆகையினால அதிமுக ஓட்டு அறுவடைக்காக இல்ல, நாட்டில் 31 வருஷம் ஆண்ட நன்மைக்காக, 7.5க்காக, கண்டிகை நீர்த்தேக்கத்துக்காக. நன்றி சார், நன்றி. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அக்னீஸ்வரன் சார். சார், சமூக வலைதளங்களில் சொன்ன கருத்தை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 30% பேர் வாக்களிக்கவே இல்லை. எதில்? எஸ்ஐஆர் அதிதீவிர வாக்காளர் திருத்தம் 97 லட்சம் பேரை நீக்கியதற்கு பிறகு, நீக்காததுக்கு முன்னாடியா? இப்போ நீக்கிட்டாங்க. இந்த தடவை 85% வாக்களிப்பு உறுதியாக நடக்கும். எப்போதும் 15% பேர் வராம போயிடுவாங்க, அரசியல் கட்சியே வேண்டாம்ப்பா போறவங்க உண்டு. ஆனால் இங்கே ஆளுங்கட்சியும் திமுகவும் எதிர்கட்சி அண்ணா திமுகவும் தான் நாங்கள் வலிமையானவர்கள், எங்களுக்கு வரலாறு உண்டு, நாங்கள் நீண்ட காலம் அரசியல் இருக்கிறோம் என்று சொல்லுவதையெல்லாம் இப்போ புதுசாக உருவாக்கிற கட்சி இருக்குல்ல, என்ன நீ 70 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் இருக்க, எங்கள் கூட்டத்தை பாரு என்று பேசுபவர்கள் எல்லாம் தேர்தல் நேரத்தில் வாக்களிக்கவே செல்ல மாட்டாங்க. இதுதான் அன்னைக்கு ஒரு நாள் லீவ் விட்டா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி தான் ஒரு இறுதி வடிவம் கிடைக்கும். இங்க மீண்டும் அதிமுக திமுக தங்கள் பழைய வரலாறுகளையே அசைவோட்டு கொண்டிருப்பதை விட களத்தில் இறங்கி சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடியதையெல்லாம் உள்வாங்கி, எல்லாத்தையும் உள்வாங்க வேணாம், அதுல ஃபேக் ஐடியே பாதி வந்துருது. ஆகையினால சமூக வலைதளத்தில் சொல்றத பூரா நம்பியிருந்தா நாட்டில் உண்மையான ஜனநாயகம் தலைச்சிருக்கும். என்னைக்கோ நம்ம எப்பயோ வல்லரசு நாடா மாறி இருப்போம். ஆகையினால இங்க அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. பாஜக அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய கட்சி 3 தேர்தலில் வெற்றி பெற்ற திமுகவை ஆளுங்கட்சி ஆனதற்கு பிறகு அவர்கள் செய்ய தவறிய நிர்வாகத்திறனில் குறைவான செயல்பாட்டை நம்பித்தான் ஆட்சியில் வருவாங்க. இதை எதிர்க்கட்சி தலைவரும்
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் கருத்தில் கொள்ளுவாங்க. தேசிய கட்சிகளுக்கு அதிக சீட்டை கொடுத்தால் மாநில கட்சியினுடைய தரம் குறைகிறது என்று பொருள். இது மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தெரியும். தங்களை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அரசியல் ஆர்வலர்களுடைய நோக்கம். நன்றி.